போலீஸ் கண்ணு முன்னாடியே வந்தவனை எப்படி கோட்டை விட்டாங்க? ஒரு டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்டே அட்ரஸ் சொல்லிட்டு தப்பிச்சு போனா இந்த ஜோடியா கில்லர். அப்புறம் லெட்டர் போட்டு நான் தாண்டா உங்க முன்னாடி வந்தேன்னு சினிமா பாணியிலேயே மிரட்ட சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். 1969 சான் பிரான்சிஸ்கோல ஒரு டாக்ஸி டிரைவரை பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டு கொள்றான். இந்த கொலையை மேல இருந்து பார்த்த 2 சின்ன பசங்க போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கொலைகாரன் ஒரு கருப்பினத்தவன் அப்படின்னு வயர்லெஸ் மெசேஜ் எல்லா பக்கமும் போகுது. அந்த தெருவுல ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் அங்க நடந்து வந்த ஜோடியாக்கு நிறுத்தி யாராவது இந்த பக்கம் ஓடினாங்களான்னு கேட்க அவனும் ஆமா இந்த பக்கம் ஒருத்தன் துப்பாக்கியோட ஓடுறான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் ஒரு வெள்ளை இனத்தவன். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு அவன் அனுப்பின லெட்டர்ல அவங்கள கேலி பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அதோட அந்த டிரைவரோட கிழிஞ்ச ரத்தம் படிஞ்ச சட்டையும் அனுப்பியிருந்தான். அடுத்து அவன் போட்ட பிளான் இன்னும் மோசமானது. ஒரு ஸ்கூல் பஸ்ஸை குண்டு வச்சு தூக்க போறேன், குழந்தைங்க எல்லாம் சிதற போறாங்கன்னு ஒரு மேப் வரைஞ்சு அனுப்புறான். இதனால அமெரிக்காவே ஒரு மாசம் வீட்டை விட்டு வெளியே வர பயந்து நடுங்குச்சு. அந்த நேரத்துலதான் ஆர்தர் லீ ஆலன் அப்படிங்கிற ஒருத்த மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஆனா எவிடன்ஸ் அவங்கள கைவிட்டுச்சு. அது எப்படின்னு ஃபைனல் பார்ட்ல சொல்றேன்.